HMPV ஹியூமன் மெடாப்னுமோவைரஸ் தற்போது சைனாவில் அதிகமாக பரவி வருகிறது. இது பறவை மெடாப்னுமோவைரஸ் AMPV இலிருந்து தோன்றியதாக நம்பப்படுகிறது. HMPV ஹியூமன் மெடாப்னிமோவைரஸ் இந்த வைரஸ் முதன்மையாக நுரையீரல் மற்றும் சுவாச வழிகளை பாதிக்கும் வைரஸ் ஆகும். இது சிறு குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களை பாதிக்கிறது. 2001ஆம் ஆண்டில் முதன்முதலாக நெதர்லாந்தில் இதன் பாதிப்பு கண்டறியப்பட்டது. முக்கிய அம்சங்கள்: பரவல்: சுவாசத் துகள்கள் வழியாக தொற்றுள்ள இடங்களைத் தொட்டு கைகளை முகத்தில் வைத்தல். நோயாளிகளுடன் நேரடி தொடர்பில் உள்ளவர்களுக்கும் இது பரவும். இது பொதுவாக குளிர்காலம் மற்றும் வசந்த காலங்களில் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அறிகுறிகள் மற்ற சுவாசத் தொற்றுக்களைப் போலவே உள்ளது. காய்ச்சல், இருமல், மூக்கடைப்பு, தொண்டைவலி, மூச்சுத் திணறல், வீசிங் ஏற்படுதல். சிகிச்சை: தனித்துவமான வைரஸ் எதிர்ப்பு மருந்துகள் இல்லை. துணை சிகிச்சைகள்: நீர் சத்தை அதிகப்படுத்தல், காய்ச்சலை கட்டுப்படுத்துதல் தேவைப்பட்டால். ஆக்சிஜன் சிகிச்சை: தீவிரமான பாதிப்பு உள்ளவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டும். தடுப்பு முறைகள்: நோய் தொற்று உள்ளவர்களிடமிருந்து விலகியிருத்தல், முகக்கவசங்கள் பயன்படுத்துதல், நன்றாக கைகளை கழுவுதல், வெளியில் செல்லும் பொழுது முகத்தில் கை வைக்க கூடாது. குறிப்பாக வாய், கண்கள், மூக்கை தொடுவதை தவிர்க்க வேண்டும். இதற்கான தடுப்பூசி இல்லை. ஆய்வுகள் நடந்து வருகிறது.